ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் செம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நேற்றைய எபிசோட்ல கார்த்திக் ராஜ் சந்திராவை செம்மையா என்கொயரி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவங்கள ஃபோன் பண்ண சொல்லி காளியம்மா கிட்ட இருந்து உண்மையை வாங்கலான்னு பார்த்தாரு. ஆனா காளியம்மா செம்மையா போய் சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்த மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன், ஆனா அந்த 2 பேரை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜா அப்படி இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரி ஓகேன்னு சந்திராவை அனுப்பிட்டு மயில் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, கண்டிப்பா நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மயில், எப்படிப்பா அந்த பொம்பளை வீட்டில் போயிட்டு நாம கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை அங்க இல்லைன்னா நாம என்ன பண்றது, இது 2 பக்கமான வழியா இருக்கு, இது எப்படியாவது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ராஜா, ஏமாத்துறவங்க வழியில போயிட்டு தான் நாமளும் ஏமாத்தி ஜெயிக்கணும், அதுக்காக நான் ஒரு பிளான் சொல்றேன், அதே மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பிளானை முடிவு பண்ணி போறாங்க. காளியம்மா கரெக்டா ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில்ல மயில் ஒரு வேஷம் போட்டுட்டு உட்கார்றாரு. அப்ப வேணும்னே இவங்களே ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க. மயில் கிட்ட நிறைய பேர் போய் நிற்குன்னு, சாமி சாமி எனக்கு அருள் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு செம்ம கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்ப அந்த காளியம்மா பார்த்துட்டு, ஏன் அங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஏன் அவர்கிட்ட மட்டும் எல்லாம் போய் பேசுறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அங்க இருந்தவர், எல்லாரும் அருள் வாக்கு தான் சொல்லுவாங்க, ஆனா இவர் எல்லாத்தையும் தங்கமா மாத்துறாரு, அப்படி ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்கு, அதனாலதான் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே காளியம்மாவுக்கு செம்மையா ஒரு யோசனை வந்துடுது. இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு எல்லாத்தையும் தங்கமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நேரா போயிட்டு அந்த சாமி கிட்ட சொல்றாங்க. சாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்களுக்கு ஒரு அருள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மயிலும், நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு, கண்டிப்பா வார்த்தையை ஏத்து நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. காளியம்மா வீட்டுக்கு போறாங்க. அண்ட் உள்ள போயிட்டு அந்த 2 பேர் இருக்கிறாங்களான்னு செக் பண்றாரு. சோ இந்த எபிசோட் அதோட முடியுது.